வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த எபிசோடு கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மாலினின்னு ஒருத்தங்களை பொறுத்த வரைக்கும் வயசானவங்கள பாத்துக்கிற வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க நைட்டு நேரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு கொல்லப்படுறாங்க போல. யார் இவங்களை கொலை பண்ணான்ற மாதிரி போலீஸுங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் மேல சந்தேகம் வருது. அதே சமயம் இவங்க வேலைலாம் பார்க்கறதுக்காக நிறைய வீட்டுக்கு போறாங்கல்ல, அதுல சில வீட்டை சேர்ந்தவங்க இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறாங்க. இதை தாண்டி சிசிடிவில ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு மாட்டுது. அது என்ன எவிடன்ஸ், கடைசியில உண்மையான குற்றவாளியை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே மாலினின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. வேலையை முடிச்சுட்டு இவங்க ஆட்டோல வந்துட்டு இருக்கும் போது யாருகிட்ட இருந்தோ கால் வருது. ஹஸ்பண்ட் கிட்டயா என்னன்னு தெரியல, இவங்க ரொம்ப கோபமா பேசுறாங்க. எதுக்கு சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல வேற யார்கிட்ட இருந்தோ கால் வருது. இவங்களுமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னு தெரியல. எதிர பேசுறது லேடியா இல்ல ஜென்ஸான்னு கூட தெரியல. ஆனா இவங்க பயங்கரமா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க போல. இப்ப ஆட்டோக்கான காசெல்லாம் தந்துட்டு சுத்தி முத்தி யாராவது கவனிக்கிறாங்களான்ற மாதிரி செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிட்டு பாரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக பாரை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியல. இப்ப பார்ல இருந்து வெளியே வரும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இவங்க வெளியே வராங்க. இப்ப வேகமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாங்க. அதாவது பார்க்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல, அது விஷயமா பேசுறதுக்காக போன் மூலியமா யாருக்கோ கால் பண்றாங்க. அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. யாரு ஃபாலோ பண்றா நடுவுல திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியல. மேற்கொண்டு நடக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ பக்கத்துல இவங்களை அட்டாக் பண்றாங்க போல. யார் அட்டாக் பண்றாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில இந்த ஸ்பாட்டை காட்டுறாங்க. இங்க ஒரு டெத் நடந்திருக்கிறதா போலீஸுங்களுக்கு தகவல் கிடைக்குது. இவங்களுமே வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா மாலினி தான் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. யாரோ ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தது இல்ல, அவன் தான் கதையை முடிச்சுட்டு போயிருக்கான் போல. இப்ப போலீஸுங்களும் என்ன ஏதுன்னு விசாரணை பண்றாங்க. ஆக்சுவலா காலையில ஒரு லேடி இந்த இடத்துக்கு வரும்போது, கடையை திறக்கிறதுக்காக வரும்போது தான் இந்த விஷயத்தை கவனிச்சிருப்பாங்க. இந்த லேடிக்கு மாலினியை பத்தி நல்லா தெரியுது. மாலினியை பொறுத்த வரைக்கும் வயசானவங்க எல்லாம் பார்த்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி நர்ஸ் வேலை தான் பார்த்துட்டு இருந்தா. நான் காலையில வரும்போது இவ பாடியை பார்த்து ஷாக் ஆயிட்டேன், போலீஸ்க்கு தகவலை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மாலினி கல்யாணம் ஆனவங்கல்ல, ஹஸ்பண்டுக்கு தகவலை பாஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்ற மாதிரி போலீஸுங்களும் தகவலை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாலினியை பத்தி இந்த லேடிக்கு என்ன தெரியும்னு கேட்கும் போது, வேலை பார்க்கறா, ஹஸ்பண்ட் கூட சின்ன சின்ன சண்டை வரும், இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுமே எப்படி இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா பிளட்ல யாரோ மிதிச்சுட்டு போயிருக்காங்க போல. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் வேகமா அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் பேரு தனா அப்படின்றது. தனாவுமே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க கிட்ட கேக்குறாரு. உங்க ஒய்ஃபுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததா, அதே மாதிரி இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியல சார், வீடு இந்த பக்கம் இல்ல, இருந்தாலும் இந்த பக்கம் வந்திருக்கானா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் இந்த தனா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த தனா கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது தனாவோட ஃப்ரெண்டு பாலா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப பாலா கிட்ட விசாரணை பண்றாங்க. இவர் கொஞ்சம் பதட்டமா இந்த இடத்துக்கு வரதுனால இவர்கிட்ட விசாரணை பண்றாங்க. இவருமே நைட்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ஒய்ஃப் பாருக்கு என் கூட சரக்கு அடிச்சாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற போலீஸுங்களே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. எது அந்த லேடி சரக்கெல்லாம் அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் என் கூட பேசிக்கிட்டே சரக்கு அடிச்சாங்க, அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்கன்ற மாதிரிலாம் இந்த பாலா சொல்றாரு. சரி ஓகே, நம்ம முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்குவோம், அது மூலியமா விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ இப்ப பாலாவும் தனாவும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாலினியை பொறுத்த வரைக்கும் வயசானவங்களை பாத்துக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, சோ இவங்களுக்கு ஏஜென்ட் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. இவர் தான் நிறைய ஆளுங்களை ஒவ்வொரு இடத்துக்கு பிரிச்சு விடுவார் போல. இவரோட பேரு மிதுன் அப்படின்றது. இப்ப மிதுனை பார்க்கிறதுக்காக போலீஸுங்கலாம் வந்திருக்காங்க. மிதுன்மே போன் பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டு என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. மாலினி கொல்லப்பட்டிருக்கிறத பத்தி சொல்றாங்க. மாலினிக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததா, அதாவது 2-3 வீட்டுல போய் பார்த்துப்பாங்கல்ல, அதுல யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததான்னு கேட்கும்போது, சார் அப்பப்ப சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரும் சார், அதை தாண்டி பெரிய பிரச்சனைலாம் இல்ல சார், மாலினியை யார் இப்படி பண்ணான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, யார் கூடயாவது பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இல்ல சார், எனக்கு எதுவுமே பெருசா தோண மாட்டேங்குது, மாலினிக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
இப்ப யோசிச்சு பாக்குறவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, மாலினிக்கும் தனாக்கும் பெருசா செட் ஆகாது சார். அந்த ஹஸ்பண்ட் இங்கேயே வந்து சில சமயம் காசு வேணும்ன்ற மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கான். சோ ஹஸ்பண்டுக்கு பயப்படுவா சார். இதுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. சோ ஹஸ்பண்ட் மேல ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். இவன் குடிகாரன் போல, ஒய்ஃப டார்ச்சர் பண்ணுவான் போலன்னு சந்தேகம் வந்திருக்கும். இப்ப இவர் வேற சொல்றாருல, அதனால கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகுது. இதை தாண்டி யாரு கூடயாவது அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததான்றத கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த ரோட்டு கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே ஃபுட்டேஜ் எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல பார்க்கும்போது அவங்க பாருக்குள்ள போயிருக்கிறது தெரியுது. ஆமா, அந்த ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி பாருக்குள்ள போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஹைட்டான பையன் வரான். அந்த ஹைட்டான பையன் அவங்க பாருக்குள்ள போனதை பார்க்கறான். கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கவன் வேகமா அங்க இருந்து தள்ளி போயிடுறான். ஒருவேளை இந்த பையன் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பானான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க பாரை விட்டு வெளியே வராங்க. போன் பேசிக்கிட்டே எங்கேயோ கிளம்பி போறாங்க. யார்கிட்ட பேசுறாங்கன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி எந்த வழியா போறாங்க, அங்க சிசிடிவி இருக்கான்றத கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அக்கம் பக்கத்துல சிசிடிவி இருக்கான்ற மாதிரி இவங்களுமே ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஒரு பகுதியில ஃபுட்டேஜ் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜ்ல அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஏதோ ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பார்த்துட்டான் போல. அப்படியே வாந்தி எடுத்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பையன் எதுக்காக வாந்தி எடுக்கிறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் பதட்டமா இருந்துட்டு இருக்கும் போது அந்த வழியா மிதுன் வராரு. அதாவது அந்த ஏஜென்ட் இருக்காருல்ல, அவர் வராரு. அவருமே அந்த பையன் கிட்ட என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பையன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு தண்ணி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சு அந்த பையனை ஏத்தி விடுறாரு. அந்த பையன் எதை பார்த்து ஷாக் ஆனா, ஒருவேளை அந்த டெட் பாடியை பார்த்து ஷாக் ஆயிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. மிதுன் தானே ஆட்டோ ஏத்தி விடுறாரு. சோ மிதுன் கிட்ட விசாரிச்சா தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை தாண்டி ஹஸ்பண்ட் தனா இருக்கான் பாத்தீங்களா, அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கான். ஏறக்குறைய இதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற பகுதியில தான் பாடி கிடைச்சிருக்கும். ஒருவேளை ஹஸ்பண்ட் தனாவே இந்த விஷயத்தை பண்ணிருப்பானா, நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி தனாவையும் சந்தேகப்படுறாங்க. இப்ப முதல்ல மிதுனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு பையன் பதட்டமா இருக்கும் போது, நீங்க அவனுக்கு தண்ணி எல்லாம் தந்திருக்கீங்க, என்ன நடந்தது கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்கும் போது இவர் சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள இவரோட பையன் கீழே விழுந்து முட்டில அடிபட்டது. இவருமே வந்து ஏன்டா கீழே விழுந்துகிட்டே இருக்கன்ற மாதிரி பையன் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பையன் அடிக்கடி கீழே விழுந்துருவான் சார், அடிலாம் படும். அந்த மாதிரி அன்னைக்கு அடிபட்டது. நைட்டு நேரம் பேண்டைட் வாங்குறதுக்காக போகும்போது தான் அந்த பையன் பதட்டமா இருந்ததை கவனிச்சேன். என்னப்பா ஆச்சுன்னு அவங்க கிட்ட கேட்கும் போது அவன் வாயை திறந்து எதுவுமே சொல்ல சார், ரொம்ப பதட்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். அதனால தான் தண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவனுக்கு தந்திருந்தேன் சார். என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணே இல்ல, அந்த பையனை ஆட்டோ ஏத்தி அனுப்புனீங்கல்ல, எங்க அனுப்பி வச்சீங்க, அவன் வீடு அட்ரஸ் தெரியுமான்னு கேட்கும் போது சார் ஏரியா தான் சார் தெரியும், இந்த இடத்துக்கு ஆட்டோ பிடிச்சு தாங்கன்னு கேட்டான் சார், அந்த ஆட்டோல தான் சார் ஏத்தி விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இதெல்லாம் விசாரிக்கிறீங்கன்னு கேட்கும் போது இல்ல எங்களுக்கே இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல, நாங்க அந்த பையனை பார்த்து பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையனை நீங்க ஆட்டோ ஏத்தி விட்டு கொஞ்ச நேரத்துல தனா அந்த வழியா வந்தாரு, பாத்தீங்களான்னு கேட்கும் போது இவருமே பார்க்கலன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா தனாவோட ஃப்ரெண்டு பாலா இருக்கான் பாத்தீங்களா, பேசுறதுக்காக வரான். டே நீ சொல்லி தான் அந்த மாதிரி போய் சொல்லி சமாளிச்சேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல இல்ல போலீஸ்க்கு அன்னைக்கு நடந்த விஷயம் தெரியக்கூடாதுன்ற மாதிரி தனா சொல்றான். ஆக மொத்தத்துல இவனுங்க ரெண்டு பேர் எதையோ மறைச்சிட்டு இருக்காங்க போல. இவனுங்க ரெண்டு பேரோட ஆக்டிவிட்டியை செக் பண்ணு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வேற ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு. இன்னமும் தனா மேல இவருக்கு சந்தேகம் இருக்கு போல. அதை பத்தி லேடி அசிஸ்டன்ட் கிட்டயும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ தனா அந்த இடத்துக்கு வந்து ஒய்ஃப் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ரெண்டு பேருக்குள்ளயும் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதை மனசுல வச்சு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் வேற ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. சார் இந்த தனாவும் பாலாவும் ஏதோ பேசிக்கிறாங்க சார், தப்பா படுதுன்னும் போது அமுக்குங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவனுங்க போலீஸை பார்த்தோன்னா பயந்து ஓடுறாங்க. ஆனா துரத்திட்டு வந்து போலீஸுங்க பிடிச்சிடுறாங்க. அப்படி பிடிக்கும் போது தனாவோட கையில இருந்து ஒரு ரிங்கு கீழே போய் விழுது. அந்த ரிங்கை சட்டுன்னு மறைக்கிறதுக்கு பாக்குறான். ஆனா இவங்க ரிங்கை கையில வாங்கிடுறாங்க. இந்த ரிங்கு வந்து ஒய்ஃப் கையில இருந்த ரிங்குன்றது தெரிய வருது. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இப்ப தனாவை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நாள் நைட்டு நடமாடி இருக்கான், அதை பத்தி போலீஸுங்க கிட்ட சொல்லல, அதனால தான் அடிச்சு விசாரிச்சிட்டு இருக்காங்க. இவனுமே உண்மையை சொல்றான். ஆக்சுவலா ஒய்ஃப் பாருக்குள்ள வந்தது எதுக்கு தெரியுமா, ஹஸ்பண்ட் இங்க தான் இருக்காருன்னு தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்க. ஹஸ்பண்டுமே வந்து அந்த பாலா கூட சேர்ந்து தான் குடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் காசு தான்ற மாதிரி கேக்குறாரு. காசெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப கையில ரிங் இருக்கிறத பாக்குறாரு. இந்த ரிங்கை எப்படி வாங்கின, எவன்டி உனக்கு போட்டு விட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபை தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. ஒய்ஃப் கையில இருந்து புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது, ஆமா இந்த ரிங்கை வேற ஒருத்தன் தான் போட்டு விட்டான், இப்ப என்னன்ற அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசுறாங்க. வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போனோன்னா இவனுக்குமே பயங்கரமா கோவம் வந்திருக்கும். கொஞ்ச நேரத்துல அவங்கள பார்க்கலாம், ஒண்ணு அவங்கள சமாதானப்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு ரிங்க வாங்கலான்ற மாதிரி ஒரு ஐடியால வெளியே வந்திருப்பான். அப்படி ஒய்ஃபை தேடி வரும்போதே ஒய்ஃப் டெட் பாடியா இருக்கிறத இவன் கவனிச்சிருப்பான். உடனே இவன் போலீஸ் கிட்ட சொல்லணும்ல, ஆனா
நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போதுன்ற மாதிரி பயந்துருப்பான். அவங்க கையில இருந்து ரிங்கை மட்டும் எடுத்திருப்பான். இத பத்தி பாலா கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிருப்பான். அதனால தான் பாலா அந்த லேடி என் கூட சரக்கடிச்சாங்கன்னு போய் சொல்லியிருப்பான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருது. தலையில அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மூச்சை கொஞ்சம் நெரிச்சும் சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸ்டெய்னரோட ஸ்மெல் அங்க வந்திருக்கு. அதாவது ஸ்டெய்னர் கொஞ்சம் கிடைச்சிருக்கு போல. சோ கில்லர் கிட்ட ஸ்டெய்னர் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி அங்க வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைச்சது பாத்தீங்களா, அது 10 சைஸோட ஷூன்றது இவங்களுக்கு தெரிய வருது. மிதுன் ஒரு பையனை ஆட்டோ ஏத்தி விட்டார்ல, அந்த பையனோட சைஸும் சிமிலரா தான் இருக்கும். சோ அந்த ஏரியாக்கு வந்து அந்த பையனோட போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாங்க. சிசிடிவில இருந்து போட்டோ எடுத்து விசாரிக்கிறாங்க. அது மூலியமா அந்த பையனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பையன் பேரு ரமேஷ் அப்படின்றது. இப்ப அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்க பையனை கூப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பையனுக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு முடியலன்ற மாதிரி அம்மாவும் வர வச்சிடுறாங்க. போலீஸுங்க நிறைய கேள்வி கேட்கறாங்க. ஆனா இந்த பையன் உடம்பு முடியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கான். என் பையனுக்கு உடம்பு முடியல, இப்ப கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ ஃபீல் பண்ணாத, நீ எந்த தப்புமே பண்ணலன்ற மாதிரி அம்மாவும் பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வீட்டுல பையனோட ஷூ இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய காட்டுப்பகுதி மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஷூவை எரிக்கணும்ன்ற மாதிரி வேகமா எரிக்கிறது தயாராகிறாங்க. ஆனா போலீஸுங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. சட்டுன்னு இவங்களை தடுத்துறாங்க. இந்த ஷூவை இங்க இருந்து எடுத்துக்கிறாங்க. என்னதான் வாஷ் பண்ணியிருந்தாலும் பிளட் ட்ரேசஸ் இந்த ஷூல கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் ஷூவை எடுத்துக்கிறாங்க. இப்ப அம்மாவையும் பையனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்தது சொல்லு, நீ தானே இந்த விஷயத்தை பண்ண, அதனால தானே நீ வாந்திலாம் எடுத்தன்னு கேட்கும்போது, ஆமா நான் தான் அவளை சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரி இந்த பையனே ஒத்துக்கிறான். அதனால இந்த பையனை செல்ல லாக் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் இந்த பையனோட அப்பாவுக்கு தெரிய வந்துருது. அப்பா பேரு முகேஷ் அப்படின்றது. இப்ப முகேஷ் ஒரு லாயரை கூட்டிட்டு வந்துடுறாரு. என் பையனா அப்படி பண்ணிருக்க மாட்டான், எப்படி என்னோட பையனை நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க, என் பையனை ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. உங்க பையனே ஒத்துக்கிட்டான், உங்க பையன் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஷாக் ஆகுறாரு. இப்ப பையன் கிட்ட என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு கேட்கும்போது, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்ப்பா, உங்களால தான் இந்த விஷயத்தை பண்ணன்ற மாதிரிலாம் பையன் சொல்றான். பையன் பேசதான் பையன் யாரை கொலை பண்ணிருக்கான், எதுக்காக கொலை பண்ணிருக்கான்றது அப்பாவுக்கு புரிய வருது. இப்ப அப்பாவும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அப்பாவோட லைஃப்ல ஏற்கனவே அந்த லேடி வந்திருக்காங்க. யாரு, மாலினின்னு ஒருத்தங்க கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க போல. அப்பவும் ஏன் தப்பு தான்ன்ற மாதிரி தலையில அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நடந்தது தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கும்போது இந்த அப்பாவுமே ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த அப்பா வந்து மிட் ஏஜ் சேர்ந்தவர்ல, இருந்தாலுமே கொஞ்சம் சபலப்பட்டு ஒரு வெப்சைட் குள்ள போலான்னு நினைச்சிருப்பாரு. டேட்டிங் வெப்சைட் மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ள போயிருப்பாரு. ஒரு பொண்ணு கிட்ட சாட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த பொண்ணுமே போட்டோ கேக்குறாங்க. இவர் முதல்ல இவரு போட்டோ அனுப்பாம இவரோட பையன் போட்டோவை அனுப்பலாம்னு நினைக்கிறாரு. அவங்க கேட்கும் போதெல்லாம் பையன் போட்டோவை அனுப்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல உண்மையை சொல்லிடலான்ற மாதிரி இவர் உண்மையெல்லாம் சொல்றாரு. இவர் பேசின சாட் எல்லாத்தையுமே அவங்க காப்பி பண்ணி வச்சிருக்காங்க போல. இந்த சாட்டை உன் குடும்பத்துக்கிட்ட காமிச்சா என்ன ஆகும், எனக்கு காசு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவருமே செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஐயோ தேவையில்லாம மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி அப்பப்ப அவங்க கேட்கும் போதெல்லாம் காசு அனுப்பிட்டு இருக்காரு. இவர்கிட்ட சாட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மாலினின்றவங்க தான். இவர் நிறைய காசை தந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா. இந்த மாதிரி சமயத்துல தான் ஒய்ஃப் இவர் சாட் பண்ணிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களே சாவடிச்சுக்கலான்ற மாதிரி சில முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பையன் தான் தடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த லேடி பண்ண விஷயத்தினால அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை வந்துருச்சுல, அதனால அந்த லேடி மேல செம்ம கோவத்துல இருக்கான். அந்த லேடியோட ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான். போட்டோ வச்சு அந்த லேடி எந்த ஏரியாவை சேர்ந்தவங்கன்றதை கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அந்த லேடி நிறைய பேர்கிட்ட நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க. அப்பாவை ஏமாத்துற மாதிரி இந்த வயசு குரூப்ல இருக்க நிறைய பேரை இவ ஏமாத்துறா போல, இவளெல்லாம் விடவே கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நாள் நைட்டு யாரோ அவங்கள ஃபாலோ பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆக்சுவலா இவன் தான் ஃபாலோ பண்ணி போயிருப்பான். யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கே, யாருன்ற மாதிரி அவங்களும் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு இவன் என்ன பண்றான்னா, ஒரு கல் எடுத்துட்டு வந்து வேகமா இவங்க மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறான். இவங்க காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், இவ கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறான். அப்படி பதட்டமா போகும்போதுதான் ரத்தத்து மேலேயே இவனோட ஷூவை வச்சிருப்பான். இப்ப வீட்டுக்கு வந்தவன் என்ன பண்றான்னா வேகமா போய் படுத்துறான். என்ன பையன் ஒரு மாதிரி வரான் அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. அப்பதான் பையனோட ஷூல ரத்தக்கரை இருக்கிறத கவனிக்கிறாங்க. இந்த ஷூவை நல்லா வாஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வாஷ் பண்ணிருப்பாங்க. இதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அப்பா அழுதுகிட்டே சொல்றாரு. மாலினி இப்போ ஒரு 3-4 பேரை பாத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட ஏதாவது தப்பா நடந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு டேட்டிங் ஆப் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அந்த டேட்டிங் ஆப்பும் மாலினியோட போன்ல இல்ல. ஒருவேளை மாலினி டெலீட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இதை தாண்டி அவங்க கிட்ட ஒரு ரிங் இருந்தது இல்ல, அந்த ரிங்கை எந்த கடையில வாங்கியிருக்காங்கன்றது தெரிய வருது. மாலினி வாங்கல, வேற யாரோ வாங்கி
வாங்கியிருக்காங்க. இவங்க கிட்ட அந்த ரிங் கிடைச்சிருச்சுல, அதை வச்சு விசாரிக்கும் போது யார் வாங்கியிருக்காங்கன்றது தெரிய வருது. இப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த லேடியை பார்க்க போகணும்னு யோசிக்கிறாங்க. அந்த லேடியோட பேரு சாந்தி அப்படின்றது. ஏற்கனவே இந்த மாலினி சாந்தி கிட்டயும் வேலை பார்த்திருக்காங்க போல. சோ இப்ப சாந்தியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இந்த சாந்தியை பொறுத்த வரைக்கும் மாமனார் படுத்த படுக்கையா இருக்காரு. அந்த மாமனாரை பார்த்துக்கிறதுக்காக தான் மாலினியை வீட்டுக்கு வர வச்சிருப்பாங்க போல. எதுக்காக திடீர்னு நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மாலினி வேலை முடிச்சுட்டு கிடைக்கிற டைம்ல வந்து இந்த லேடியோட பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாக்குறா போல. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சமாளிச்சிருப்பா. இதெல்லாம் இந்த லேடிக்கு பெருசா பிடிக்க மாட்டேங்குது. இதை தாண்டி அவ வீட்டுல இருந்து பொருள்லாம் அப்பப்ப திருடிட்டு போயிட்டு இருப்பா. இதை கண்டுபிடிச்சுதான் வேலைக்கு நீ வர வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அவ லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி போலீஸுங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ரமேஷ்ன்ற பையனோட அப்பா லாயர் கூட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பையன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. காரணம் அந்த பொண்ணு உடம்புல ஸ்டெய்னரோட கொஞ்சம் தரம் கிடைச்சது பாத்தீங்களா. அப்படி ஸ்டெய்னர் அந்த பொண்ணு உடம்புல இருக்குன்னா என் பையன் அந்த விஷயத்த பண்ணிருக்க முடியாது. என் பையன் அந்த ஸ்டெய்னர் ஸ்மெல்ல ஃபீல் பண்ணாலே அவன் உடம்பெல்லாம் அலர்ஜி ஆயிடும். அந்த மாதிரி என் பையன் உடம்பு அலர்ஜி ஆகல. சோ என் பையனால சாவல, வேற யாரோ இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்களுக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா வந்து கல்லால அடிச்சதுனால மட்டும் மாலினி சாவல, கல்லால அடிச்சதுக்கு அப்புறம் யாரோ மூச்சை வந்து அடக்கி இருக்காங்க. அதனால தான் இந்த சாவு நடந்திருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது கல்லால அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது யாரோ அவங்கள மூச்சு விட முடியாத மாதிரி பண்ணிருக்காங்க. அதனால தான் இந்த சாவு நடந்திருக்கு. சோ வேற யாரோ இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. அவ இந்த மாதிரிலாம் என்கிட்ட சேட் பண்ணான்ற மாதிரி முகேஷ் சேட் எல்லாத்தையும் காமிச்சாரு பாத்தீங்களா. அந்த சேட் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு சில குழப்பம் வருது. ஏன்னா அந்த சேட்ல வந்து அவங்க சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இவளுக்கு டைப்லாம் பண்ண தெரியாது, இவ பெருசா படிக்காதவ, அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி டைப் பண்ணுவா. அதே மாதிரி கவிதைலாம் அனுப்பியிருக்கா. இந்த கவிதை புக்கை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டேன், சாந்தி வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாந்தியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாந்தியுமே எதுக்கு திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, மேடம் உங்களுக்கு டைப்லாம் நல்லா பண்ண தெரியும்ல, உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் நல்லா வரும்லன்னு கேட்கும்போது அதெல்லாம் வரும்னு சொல்றாங்க. கவிதை புக்கு இங்க தானே இருக்கு, அந்த கவிதை புக்கை இவர் எடுத்துடுறாரு. ஓஹோ, இந்த கவிதைலாம் நிறைய படிப்பீங்க போல. உண்மையை சொல்லுங்க மேடம், இந்த சேட் எல்லாம் வந்து அவ பண்ணல, நீங்க தான் பண்ணிருக்கீங்க. உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டு போணுமா அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படி மிரட்ட மிரட்ட இவங்களுக்குமே ஒரு ஸ்டேஜ்ல பயம் வர ஆரம்பிக்குது. இவங்க மாலினியை எப்பயோ வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வாட்டி மாலினி இந்த இடத்துக்கு வந்திருக்கான்றத போலீஸுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக வந்தா உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மாலினி இவங்க மாமனாரை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது திருட்டுத்தனமா இவங்க பொண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலாம் நினைச்சிருப்பா. அது வரைக்கும் இவங்க சொன்னது உண்மைதான். இவங்க அவ ட்ரெஸ் போட்டு பார்க்கறத கவனிச்சாங்க பாத்தீங்களா. கவனிச்சோன்னா அவ பயத்துல வந்து சாரி சாரின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ சாரி எல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்ல, உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, நான் ஒரு 2-3 போட்டோவை ஒன்னு எடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி கேட்டு இவங்க 2-3 போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட பிரிஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா, தனிமையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆன்லைன்ல யார்கிட்டயாவது பழகலான்னு பார்த்தா இவங்களுக்கு வயசு அதிகமாயிருச்சுல்ல, இவங்க போட்டோவை போட்டா ரெஸ்பான்ஸ் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அதனால இவ மாதிரி நம்ம அடையாளத்துக்கு மாறி நம்ம சேட் பண்ணலான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ மாலினி அடையாளத்துல இருந்து இவங்க சேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வயசு பையன் கிட்ட தான் நம்ம சேட் பண்றோம்னு நினைச்சுக்கிறாங்க. அதாவது வந்து முகேஷ் தான் சேட் பண்றாரு, ஆனா இவங்க ரமேஷ்ன்ற பையன் கிட்ட நம்ம சேட் பண்றோம்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா போக போக தான் வயசானவர்ன்றது தெரிய வருது. வயசானவர்னு தெரிஞ்சன இவங்களுமே மிரட்டி கொஞ்சம் காசெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இது எதுவுமே இந்த பொண்ணுக்கு தெரியாது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது, நம்மளை இவங்க தப்பா யூஸ் பண்றாங்க போலன்ற மாதிரி தெரிய வருது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதர்ச்சியா முகேஷ் வெளியே வச்சு பார்த்திருப்பாரு. என்ன நீ ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருப்பாரு. இவங்க முகேஷை மட்டும் ஏமாத்தல, வேற சிலரையும் ஏமாத்தி இருக்காங்க போல. அதுல சிலர் வந்து வெளியே வச்சு இந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. சோ இந்த லேடி நம்மள தப்பா யூஸ் பண்றாங்கன்றத மாலினி கண்டுபிடிச்சிடுறா. அப்படி கண்டுபிடிச்சவ இவங்க கிட்ட சண்டை போட்டிருப்பா. என்ன நீங்க தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, என் போட்டோவெல்லாம் எடுத்து எங்க போடுறீங்க, ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போடுறா. இவ கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்சோன்னா என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. இந்த பிரச்சனையை முடிக்கணும்ல, அதனால கொஞ்சம் நகை காசெல்லாம் தந்து இந்த பிரச்சனையை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் உன்னை வச்சு நான் தப்பா எதுவுமே பண்ண மாட்டேன், நீயும் இந்த வேலையை விட்டு போயிடு, உனக்காக நான் கொஞ்சம் ஜுவல்ஸ் தரேன்ற மாதிரி கொஞ்சம் ஜுவல்ஸ் தந்திருப்பாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவளும் ஏத்துக்கிட்டு கிளம்பியிருப்பா. இதுதான் நடந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. கொலை பண்ணது நீங்களான்னு கேட்கும்போது சத்தியமா நாளாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. நீங்க பண்ணிருக்கிறது சாதாரண குற்றம் கிடையாது. நீங்க பண்ண விஷயத்துக்காக ரமேஷ்ன்ற ஒரு பையன் இந்த லேடியை கல்ல வச்சு அடிச்சிருக்கான். நீங்க பண்ண தப்புனால தான் அவ இப்படி காயப்பட்டிருக்கா, அவ இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டுறாரு.
இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து இவங்களுமே அந்த ரமேஷ்ன்ற பையன் கிட்ட திரும்பி பேசணும்னு நினைக்கிறாங்க. அதாவது கல்லால அடிச்சேன்னு இவன் சொல்றான்ல, நீ அடிக்கும் போதே அவங்க செத்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவனுமே நடந்த விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க திரும்புவாங்க, இவன் கல்லால அடிச்சிருப்பான். கல்லால அடிச்சோனே ரத்தம் தெரிக்குதுல, அதை பார்த்தோனே இவனுக்கு கொமட்டிட்டு வந்திருக்கும். இவன் பதட்டமா அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். மேற்கொண்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் கல்லால அடிச்சதுனால தான் அவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றான். அதை தாண்டி யாரோ வந்திருக்காங்க, யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இந்த தனா தான் பெயிண்டிங் வேலை எல்லாம் பார்ப்பான். ஒருவேளை நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்னு தனா கிட்ட கேட்கும்போது சத்தியமா நான் இல்லன்ற மாதிரி தனா சொல்றான். பேசும்போது தனா என்ன சொல்றான்னா, அவ வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் போய் நான் பிரச்சனை பண்ணலன்ற மாதிரி சொல்றான். ஆனா மிதுனை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குற இடத்துலயே பிரச்சனை பண்றதுக்காக வந்ததா சொல்லியிருப்பாரு. மிதுன் எதுக்காக போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. மிதுனை பார்க்கறதுக்காக வரும்போது அங்க வேலை பார்க்குற வேற ஒரு லேடியை கவனிக்கிறாரு. அந்த லேடி கிட்ட பேசும்போது, சார் மிதுன் அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது சார், பாலியல் ரீதியா இங்க இருக்க பெண்கள் எல்லாம் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. அதாவது இந்த லேடி கிட்ட கூட எல்லை மீறி நடப்பாரு போல. இப்ப மிதுன் வர மாதிரி தெரிஞ்சோன்னா இந்த லேடி பேசுறதை நிறுத்திடுறாங்க. மிதுன்மே போலீஸுங்க எதுக்காக வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒரு கடையில ஒரு சின்ன விசாரணை இருக்கு, நீங்க வர முடியுமான்னு கேட்கும்போது இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப டிராவல் பண்ணி கடைக்கிட்ட வந்துடுறாங்க. நீங்க வண்டியை விட்டு இறங்க வேணாம், ஆளுங்க விசாரிச்சுட்டு வந்துருவாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப திரும்பி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வாசல்ல அந்த சின்ன பையன் பால் விளையாடிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் அந்த சின்ன பையன் கிட்ட பேசினா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மிதுன் உள்ள போனோன்னு அந்த பையன் கிட்ட இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப பேசிட்டு அந்த பையனை உள்ள கூட்டு வந்துடுறாரு. மிதுன் கிட்ட ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. நான் என்ன பண்ணேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி மிதுன் சொல்லிட்டாரு. அந்த நாள் நீ தான் பெயிண்ட் வாங்கியிருக்க, ஸ்டெய்னர்லாம் வாங்கியிருக்க, எதுக்காக வாங்கின, உன் வீட்டில் இருக்க ஒரு போர்ஷனுக்கு நீ பெயிண்ட் பண்ணியிருக்க கரெக்டான்னு கேட்கும் போது இவர் இல்லைன்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காரு. நீ இதான் பண்ணியிருக்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு கடைக்கு போய் விசாரணை பண்ணாங்கல்ல, இவர் பெயிண்ட் கீண்ட் வாங்கியிருக்காரான்ற மாதிரி தான் விசாரணை பண்ணியிருப்பாங்க. அதுக்கான பில்லெல்லாம் கூட இன்ஸ்பெக்டர் காமிச்சிட்டு இருக்காரு. எதை வச்சு இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, இவர்கிட்ட பேசுறதுக்காக வரும்போது இவர் போட்டிருக்க ஷர்ட்ல லைட்டா பெயிண்டோட இது ஒட்டி இருக்கும். இவர் வீட்டில் பெயிண்டிங் வேலை நடந்திருக்கு போல, இவரே பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணிருப்பாரு. இதை தாண்டி அந்த சின்ன பையன் கிட்ட பேசினதுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த பையனுக்கு அன்னைக்கு அடிபட்டிருக்கும், ஆனா வீட்டுல இருக்க பேண்டேஜ் தான் இவர் போட்டு விட்டுருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் வெளியே போயிருப்பாரு. சோ நீங்க பேண்டேஜ் வாங்குறதுக்காக வெளியே போல, வேற எதுக்காகவோ போயிருக்கீங்க. மாலினியை கொல்றதுக்காக தான் போயிருக்கீங்க. மாலினிக்கும் உங்களுக்கும் என்ன பழக்கம், நீங்களும் மாலினியும் பேசிக்கிட்ட மாதிரி எந்த ஒரு கால் ரெக்கார்ட்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ பழக்கம் போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப மிதுன்மே எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா மிதுனோட வைஃப் இருக்காங்கல்ல, செகண்ட் டெலிவரிக்காக பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க போல. இவரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க லேடிஸுங்க கிட்ட கொஞ்சம் அப்ரோச்லாம் பண்ணுவார் போல. அந்த மாதிரி தான் மாலினி கிட்ட அப்ரோச்லாம் பண்ணிருப்பாரு. மாலினி ஏற்கனவே டாக்ஸிக்கான ஹஸ்பண்ட் கிட்ட கஷ்டப்படுறாங்கல்ல, பேசாம இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க. இவர் வைஃபை விட்டு பிரிஞ்சிருவேன், உன் கூட வந்துருவேன்ற மாதிரிலாம் நம்ப வச்சிருப்பாரு. அதனால தான் அவங்களுமே க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. அப்படி க்ளோஸா பழகுறவங்க அடிக்கடி கல்யாணத்தை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவருமே சாமர்த்தியமா அந்த கல்யாண விஷயத்தெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன இவர் எப்ப பேசினாலும் கட் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே கொஞ்சம் பயம்லாம் வர ஆரம்பிக்குது. இவன் என்ன கல்யாணத்துக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி இவருக்குமே ஒரு மாதிரி பயம்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில அந்த நாள் நைட்டு அவங்க கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். இவர் அப்போ வந்து பெயிண்டிங் வேலை எல்லாம் வீட்டுல பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் அவங்க கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அவங்க எதுக்காக தெரியுமா திடீர்னு கால் பண்ணிருப்பாங்க, அன்னைக்கு நைட்டு தான் பார்ல வந்து ஹஸ்பண்ட் கூட பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். நீ எவன் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கேட்டிருப்பாரு. சோ இதனால கடுப்பானவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறமா அந்த தனா கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, என் ஒய்ஃபுக்கு நான் பேசி புரிய வைக்கணும், அதுக்கப்புறம் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பேசி புரிய வைக்கிற மாதிரி இல்ல, நீ மட்டும் என்ன கூட்டு போறதுக்கு இங்க வரலன்னு வச்சுக்கோ, உன் ஒய்ஃப் கிட்ட நான் கண்டிப்பா விஷயத்த சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இவருக்குமே செம்ம பயம் வருது. ஆக்சுவலா இவரு இவங்க கிட்ட பேசுறதுக்காக மட்டும் தனியா ஒரு நம்பரை யூஸ் பண்றாரு. அதனால தான் வந்து போலீஸுங்க செக் பண்ணும்போது இவர் மாட்டியிருக்க மாட்டாரு. இவர் மாலினியை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. அப்படி வரும்போது ஏற்கனவே அந்த ரமேஷ்ன்ற பையன் இருக்கான்ல, ஒரு கல்லை வச்சு இவங்க மண்டையிலேயே போடுறான். நல்ல வேலை நம்ம பண்ண வேண்டியதை அவன் பண்ணிட்டான்ற மாதிரி இவர் தள்ளி இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் பண்ணியிருப்பான். எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரிலாம் இவர் பண்ணியிருப்பாரு. ஆட்டோ ஏத்தி அனுப்பி வச்சிருப்பாரு. ஆட்டோ ஏத்தி அனுப்புனதுக்கு அப்புறம் திரும்பி அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. வந்தவரு நெரிச்சு கதையை முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த சிம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிம்மை அங்கேயே உடைச்சு போட்டுட்டு போயிருப்பாரு.
இந்த நம்பரை பத்தி யாருக்கும் தெரியாது, நமக்கும் பிரச்சனை வராதுன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அநியாயத்துக்கு ஒரு பொண்ணை சாவடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் போட்டு அடிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த மாலினி பொண்ணை நினைச்சுதான் ஃபீல் பண்றாரு. ஏன்னா மாலினிய வந்து சாந்தி தப்பா பயன்படுத்தி இருப்பாங்க. அதனால தான் ரமேஷுக்கு கோவம் வந்திருக்கும். கல்ல வச்சு மண்டிலேயே அடிச்சிருப்பான். அதுலயே அவங்க பாதி சாவர கண்டிஷனுக்கு போயிட்டாங்கல்ல, அடுத்ததா இவன் வந்து சாவடிச்சிருப்பான். சோ அநியாயத்துக்கு அந்த பொண்ணை சாவடிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.